அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் பாலிசியில் வரப்போகுது. ஸோ இதை பற்றி நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த பாலிசியை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், புதுசாக வரப்போகுது. ஸோ இதனால என்ன நல்லது கெட்டது எல்லாமே டீப் அண்ட் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்குள்ளார. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸில் ஆல்ரெடி நிறைய அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ரீயூஸ்டு, ரிப்பீட்டு, டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பேம் அண்ட் ஸ்கேமு, இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்குது. இப்போது புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூலை 15ஆம் தேதி மாஸ் ப்ரொடக்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒரு பாலிசியை அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக போகுது. இந்த பாலிசியுடைய ஃபுல் அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்த கண்டென்ட்டை போட்டாலுமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சொந்த கண்டென்ட் போட்டு ரிஜெக்ட் ஆகுது. இதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான வீடியோவை மீண்டும் மீண்டும் எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல், லைக் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஐயப்பன் கோவில், அதாவது 48 நாள் பூஜை, ஐயப்பன் விரதம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த 48 நாள் பூஜையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலர், அந்த பூவு அந்த அலங்காரம் தான் வேறுபடும். ஆனால் இதனுடைய விதம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ரெகுலராக ஓன் கண்டென்ட்னு எடுத்து போடுவோம். ஆனால் யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிற இந்த மானிட்டைசேஷன் அப்டேட்டால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோர் தென் மோர் எஃபெக்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெம்ப்ளேட், அதாவது ஒரே ஒரு ஸ்டில்லை வச்சு நீங்கள் வீடியோ போட்டாலும் அது ரிப்பீட்டடாக அதே மாதிரி ஸ்டில்லாக இருந்தாலுமே அதுக்கும் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி ஒரே மாதிரியே போடக்கூடாது. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக அது இருக்கணும், டிஃப்ரெண்ட் தெரியணும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஏஐ வாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏஐ வாய்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதே பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அதே ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணால் ரிப்பீட்டட் கண்டென்ட் வரும். இது போல தான் ரிப்பீட்டட் கண்டென்ட் வருது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டாவே உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் நிறைய இருக்கணும். ஏன்னா ஏஐ தான் அதை வந்து செக் பண்ணுது. ஏஐக்கு மோர் தென் மோர் டிஃபரன்ஷியேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரே மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோ 100 டைம் அப்லோட் பண்ணுறது. இப்போ அதாவது லெட்டர்ஸில் ஒரு டைம் அப்லோட் பண்ணிடுவீங்க, நெக்ஸ்ட் மியூசிக் வச்சு ஒரு டைம் அப்லோட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு டைம் அப்லோட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் சாங் கொடுத்து ஒரு டைம் அப்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாகவே இருந்தாலும் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் ஒரிஜினலாக யூனிக்காக இருக்கணும், சொந்த குரலில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய எடிட்டிங், நிறைய வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அதை பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்டென்ட் கிடைக்குதே அப்படின்ட்டு எடுத்து எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்து போடுவோம். ஆனால் அதில் ஒரே ஒரு வியூவர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. 0% ஆடியன்ஸ் வியூ டியூரேஷன் கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கூட மானிட்டைசேஷனுக்கு தகுதி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க, இது அப்டேட்டு. நீங்கள் கூகுளில் போயிட்டு மாஸ் ப்ரொடக்ட் கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு போட்டு அடிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டீப்பாக வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூடியூப்பை ரன் பண்ணணுன்னாவே யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியை கரெக்டாக பக்காவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சீரியஸ்லி நம்ம வந்து செட்டாக பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் என்னுடைய சேனல் தாங்க, கனி தமிழ் டெக் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய பிளேலிஸ்ட்டு போகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எந்த வீடியோ வேணால் போடுங்க, ஆனால் யூடியூப் மானிட்டைசேஷன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறையவே மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டா 8946014557 கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், யூடியூப் ரூல்ஸ் பாலிசின்னு இருக்குது. 11 வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப் ரூல்ஸை ஃபுல்லாக டீப்பாக அந்த நீட் அண்ட் கிளியராக கற்றுக்கிட்டு உங்கள் சேனலில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களும் ஏர்னிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மானிட்டைசேஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.